பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேசிய பங்குச்சந்தை நிப்டி வரலாறு காணாத அளவில் கீழே சரிஞ்சிருச்சா, அல்லது சென்னை பங்குச்சந்தை அது அதல பாதாளத்துக்கு போய் நிற்குதா? முதலீட்டாளர்களுக்கெல்லாம் பல்லாயிரம் கோடி லாஸ் ஆயிருச்சா? ஆடு மாடுகள்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் குளம் குட்டையெல்லாம் வத்தி போயிருச்சா? ஏரி கொலைக்காலெல்லாம் வறண்டு போயிருச்சா? என்னையா இது? சீமான் பெரியாரை ஏத்துக்கிறலைன்னா இதெல்லாம் நடக்குமா? மாடு செனை பிடிக்காதா? கண்ணு போடாதா? பால் கறக்க முடியாதா? இல்லை இவர் பெரியாரை ஏற்றுக்கிட்டா தான் பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறையுமா? சிலிண்டர் விலை 300-400 ரூபாய்க்கு வந்துருமா பழையபடி? இவர் பெரியாரை ஏற்றுக்கொண்டால் சிலிண்டர் விலை குறையுமா? பெட்ரோல் விலை குறையுமா? டீசல் விலை குறையுமா? அல்லது அரிசி பருப்பு உளுந்து பயிறு பச்சை விலைகள் எல்லாம் குறைஞ்சிருமா? மாட்டு தீவனம், கோழி தீவனம், அந்த தீவனம், இந்த தீவனம், கோழிக்கறி, கறிக்கோழி, ஆட்டுக்கறி இதெல்லாம் விலை குறைஞ்சிருமா? எதுக்கு நடக்க போறதில்ல. நீ ஏத்துக்கிட்டா என்ன, ஏத்துக்கிறாட்டி என்ன? யாரையா கேட்டது? இவர் சீமானை ஏத்துக்கிறலையா? பெரியாரை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. உன்னை யாரையா வந்து கெஞ்சினது? பெரியாரை ஏற்றுக்கொள்ள சொல்லி யாரோ என்னமோ மேலதாளத்தோட புறப்பட்டு போய், தமிழக மக்கள்லாம் மேலதாளத்தோட புறப்பட்டு போய் இவர் வீட்டு வாசல்ல வெத்தலை பாக்கு வச்சு பல வரிசை தட்டுகள் வச்சு ஐயோ பெரியாரை ஏத்துக்கிறங்கன்னு தமிழக மக்களை கெஞ்சுறது மாதிரி நான் பெரியாரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பெரியாரை ஏற்றுக்கொள்ளாதவன் நிறைய பேர் இருக்காயா. பெரியாரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒரு கணிசமான ஜனத்தொகை இருக்கிறார்கள். பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் அதைவிட அதிகமாக இருக்கிறார்கள். பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் நாடெங்கிலும் இருக்கிறார்கள். பெரியாரை எதிர்ப்பவர்கள் நாடெங்கிலும் இருப்பார்கள். ஒரு சித்தாந்தத்தின் வடிவமாக இருக்கின்ற பெரியார், அவரை வந்து சீமான் ஏத்துக்கிட்டா தான் பெரியாரை வெளியே தெரியுமா? இல்லை சீமான் ஏத்துக்கிறலைன்னா பெரியார் என்ற பிம்பமே உடைஞ்சு சிதறி நொறுங்கி போயிருமா? பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருண்டு விட்டது என்று சொல்லுகிற ஒரு மனோபாவத்தில் என்ன ஏது என்ன சொல்றதுன்னு தெரியாம அந்த அளவிற்கு இந்த ஈரோடு இடைத்தேர்தல் முடிவு புடரியில ஓங்கி ஒரு அடி அடிச்சிருக்கு. அதுல இந்த மூளை கலங்கி போச்சு, சித்தம் கலங்கி போச்சு. பெரியார் என்பவர் எங்கேயெல்லாம் வர்றாரு? நான் பார்க்காத, நான் போகாத கோயில் இல்லை, நான் செய்யாத பிரார்த்தனை இல்லை, நான் பார்க்காத மந்திரவாதி இல்லை, எதுவுமே சரியாகலையே, என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனையா இருக்கு. அங்கேதான் பெரியார் நிற்பார். அடா லூசு பயலே, அனுபவஸ்தங்களை தேடி கேள்றா. உடம்புக்கு முடியலைன்னா டாக்டர்கிட்ட போடா, ஹாஸ்பிட்டலுக்கு போடா அப்படின்னு சொல்றது இடத்துல பெரியார் நிற்பார். எனக்கு இப்படியெல்லாம் நடக்குதே அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த நாடு என்பது சடங்கு சம்பிரதாயங்களின் மூலமாகவே பணக்காரனாகிவிட முடியும். உழைக்க தேவையில்லை, அறிவை விருத்தி செய்ய தேவையில்லை. சடங்குகள் சம்பிரதாயங்களை கடைபிடித்தாலே நாம் பெரிய பணக்காரனாகிடலாம் என்பதிலே அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை சிஸ்டத்தை வச்சிருக்காங்க. அதை உடைத்து தகர்க்கின்ற ஒரு சித்தாந்தமாக பெரியார் இருக்கிறார். அதுதான் உண்மை. உலக நாடுகள் எல்லாம், அங்கே இருக்கிற மனிதர்கள் எல்லாம் அறிவின் வழிபட்டு பொருள் தேடுகிறார்கள், செல்வம் தேடுகிறார்கள். இங்கே மட்டும்தான் செல்வம் தேடுவதற்கும் பொருள் தேடுவதற்கு நேர்ச்சை, நேர்த்திக்கடன் இதெல்லாம் வச்சா, சடங்குகள் சம்பிரதாயங்களை வச்சு இதெல்லாம் பண்ணுனா நம்ம வந்து பெரிய பணக்காரன் ஆகிடலாம், பெரிய அளவில் கோடிக்கணக்கில் சேர்த்திடலாம் என்று தகுதியற்ற மனிதர்கள் செல்வத்திற்காக குறுக்கு வழியில் செல்வது தான் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள். மற்றபடி இறைவனை வணங்குபவர்கள் கூட முழுமையாக இறைவனை உணர்ந்தவர்கள் பெரியாரை ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் பெரியார் ஒரு சித்தாந்தத்தின் உருவம். சித்தாந்தம் எந்த இடத்திலெல்லாம் மனிதனுக்கு இன்னொரு ஆலோசனை தேவைப்படுகிறதோ, எந்த இடத்திலெல்லாம் அந்த மனிதனுக்கு தைரியம் தேவைப்படுகிறதோ, எதிர்த்து நிற்க துணிச்சல் தேவைப்படுகிறதோ, அந்த இடத்துல பெரியார் வந்து நிற்பார். இதுதான் பெரியார். நீ ஏத்துக்கிட்டா என்ன, ஏத்துக்கிறாட்டினா என்ன? ஈரோடு இடைத்தேர்தலில் ஊத்தி மூடிருச்சு. அதுல விழுந்த அடியில என்னமோ ஆகி போயிருச்சு இந்த ஆளுக்கு. அரசியலில் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. இதே டிடிவி தினகரன் அதிமுக திமுகவை இரண்டையும் சேர்த்து தோற்கடித்தார். இங்க வடசென்னை தொகுதியில் அதிமுக திமுக 2 பேரையும் சேர்த்து தோற்கடித்தார். இதுல திமுகவுக்கு டெபாசிட் போனது.
அதன் பிறகு தினகரன் எங்கே? டிடிவி தினகரன் எங்க? அவருடைய அரசியல் இது என்னாச்சு? அவ்வளவுதான். 3, 4, 5வது இடத்துக்கு, 3வது 4வது இடத்துக்கு போயிட்டார். ஆனால் மீண்டு வருகின்ற ஒரு தைரியம், வல்லமை அவருக்கு இருக்கு. அவர் செயல்படுகிறார், பேசுகிறார், பேச்சில் ஒரு மரியாதை இருக்கு, ஒரு தனித்தன்மை இருக்கு. தினகரன் எல்லாம், டிடிவி தினகரன் இருக்குது. இதுதான் அதிகம் எதிர்பார்த்து, நான் தான் முதல்வர், நான் தான் அதிபர், என்னை விட்டால் இந்த தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு வேறு ஆள் இல்லை என்ற அந்த திமிரில், அந்த மனோபாவத்தில் அலைந்தால் ஓங்கி அடி விழுகின்ற பொழுது, மிகப்பெரிய அடி விழுகின்ற பொழுது, தமிழகத்தினுடைய யதார்த்த மனநிலை தெரியாமல் கற்பனைகளையும் எதிர்பார்ப்புகளையும் வளர்த்து கொண்டால் இந்த மாதிரியான உதை விழுகும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாவெல்லாம் உளருவார்கள். ஆகவே சீமான் பெரியாரை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழகத்தில் விலைவாசி குறையுமா? எல்லாருக்கும் படிப்பு வருமா? பிள்ளைகள்லாம் 100க்கு 100 மார்க் வாங்கிடுவாங்களா? இவர் ஏற்றுக்கிறலைன்னா எல்லாமே நாசமாக போயிடுமா? குட்டிச்சோராக போயிடுமா? வியாதி, மனிதனுக்கு வியாதிகள் அது இது எதுவுமே வராதா? புனித ஆத்மாவா இவர் தோற்கடிக்கப்பட்டால் எல்லாமே தலைகீழாக நடக்கணுமா? பெரியாரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், பெரியாரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா நீ போய் தொலை. யார் உன்னைய கூப்பிடுறது? இங்கே பந்தியில் இடம் இல்லை, இலை கிழிச்சலாக இருக்குன்னு சொல்லி என்னையா புண்ணியா? பந்தியில் இடம் இல்லை உனக்கு. ஈரோடில் பந்தியில் இடம் இல்லைன்னு விரட்டியாச்சு. இலை கிழிச்சலாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ண? சம்மன் இல்லாமல் கோர்ட்டில் எப்படி ஆஜராக முடியும்? அந்த கதை தான் சீமான் அவர்களுடைய கதை. ஈரோடு இடைத்தேர்தல் மிகச்சரியான பாடத்தை புகட்டி இருக்கிறது. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். வெற்றிக்கு மிக அருகிலே 2026 தேர்தலினுடைய வெற்றிக்கு மிக அருகிலே அதிமுக இருக்குது. அதே மாதிரி அந்த ரேஸில் திமுக இருக்கு. எடப்பாடி போய் இந்த 2026 தேர்தலில் நான் பெரியாரை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் இந்து கடவுள்களுக்கு அப்படி பூஜை செய்வேன், இப்படி பூஜை செய்வேன், முருகன் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், நான் பெரிய பக்திமான், இந்த தமிழ்நாட்டிலிருந்து பெரியாரை விரட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரு ரூபாய் ஓட்டு போட மாட்டாங்க. இருக்கிற ஓட்டும் காணாம போயிடும். 2026 தேர்தலில் எடப்பாடி என்ன செய்ய போகிறார்? என்ன சொல்லுவார்? 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டார். எடப்பாடி சொல்ல போறது 1000 ரூபாய் உரிமை தொகையை 2000 ரூபாயாக நான் உயர்த்தி தருவேன்னு சொல்ல போறார். வெற்றிக்கான வழி தமிழகத்திலே இப்பொழுது யதார்த்தம் என்னவென்றால், வெற்றிக்கான வழி அதுதான். அவர் என்ன சொல்லுவாருன்னு இப்பவே சொல்றேன். தமிழக பெண்களுக்கு உரிமை தொகையை 1000லிருந்து 2000 ஏற்றித் தருகிறேன் என்று சொல்லுவார். அதே போல சென்னை வரைக்கும் வருடத்தில் 2 முறையோ 3 முறையோ சென்னை வரைக்கும் அரசு பஸ்களில் பெண்களுக்கு இலவச பயணம் என்று சொல்லுவார். எங்கே போகணுமோ, மதுரையோ கோயம்புத்தூரோ, அல்லது தீபாவளிக்கு இலவச பஸ் சேவை, இப்படியெல்லாம் சொல்லுவார். எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற தகுதி உள்ளவர்கள், வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் இப்படித்தான் யதார்த்தமாக நடையை, அடியை எடுத்து வைப்பார்கள். இதை எப்படி திமுக ஃபேஸ் பண்ணுமோ அப்படி அவங்க அதற்கு மாற்றாக இன்னொரு அறிவிப்பை வெளியிடுவார்கள். ஏனென்றால் இந்த நாடு இன்னும் சரி செய்யப்படாத நாடு. எப்படியாவது பணக்காரனாகிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான பெண்களும் ஆண்களும் நிறைந்த நாடு. இதை சரியாக உணர்ந்து கொண்டவர்கள் திமுகவும் அதிமுகவும் தான். ஆகவே அவர்கள் எடுத்து வைக்கின்ற அடி வேறு விதமாக இருக்கும். இவருடைய எல்லை இவ்வளவுதான். யாருமே நிற்காத இடத்துல கூட 24 டெபாசிட் வாங்க முடியல. அந்த அளவிற்கு மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ண முடியல, கவுண்டர் பண்ண தெரியல. சந்திரகுமாரை கவுண்டர் பண்ணி எப்படி பேசுறதுன்னு தெரியல. சும்மா வீதிக்கு வீதி போய் பெரியாரை சாய்த்து விடுவேன், பெரியாரை சாய்த்து விடுவேன், பெரிய தடி எடுத்து போட்டு அடிச்சு விரட்டி விட்டாரு. இனிமேலாவது ஒழுங்காக திருந்து நடந்து கொள், இல்லாவிட்டால் இதோடு கழுதை தேய்ந்து கட்டெரும்பாகிய கதையாக இவருடைய கட்சி ஊத்தி மூடிக்கொள்ளும். 2027 தேர்தல் வரை நாம் தமிழர் கட்சி இருக்குதா என்பது, உசுரோடு இருக்குதான்னு பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் எழுதுங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.